ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனும் கதிரும் குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கோமதி வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பாண்டியன் அமைதியாகிறாரு. அதுக்கப்புறம் என்னடா சரவணா சாப்பிட்றே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் நம்ம சரவணனும் நம்ம பாண்டியனும் 2 பேருமே காலையிலேயே கடைக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே தயங்கிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா என்னடா ஆச்சு, எதுக்காகடா தயங்கி நின்றுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னடா சரவணா சொல்கிற, நீ என்னடா பண்ணிக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கப்பா மயிலுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கேன்ப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயிலோட வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் போன உடனே நம்ம பாக்கியமும் நம்ம மயிலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே மயில் பயங்கர ஷாக்கோட அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, என்னோட வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, மொத்தமாக அந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பி வச்சுட்டாங்கம்மா, இனிமேல் என்னோட புருஷனோட என்னால் வாழ முடியாதுமா, என்னால் வாழ முடியாது அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழகுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரடி மயில், உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, இங்கே பாரு நீ கவலையே படாத, அப்படியே உன்னை அவங்க ஏற்றுக்கலனாலையும் அவங்க வீட்டில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் ஜீவான்சமாமா நம்ம வாங்கிடலாம், சரியா, இங்கே பாருமா, இப்போ கூட அவங்க கிட்டே இருந்து ஏதாச்சும் பிடுங்கலான்னு தான் பார்க்குற, இப்போ உன்னோட வாழ்க்கையை எப்படியாச்சும் சரி பண்ணலான்னு நீ பார்க்குறியா, அதெல்லாம் இல்லை, உன்னோட இதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கல, இப்போது நான் உன் கூட இருக்கக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, இன்னும் கொஞ்சம் நாளில் நான் இங்கேருந்து போயிடுவேன், அப்படி இல்லையா நான் உயிரவே விட்டுடுறேம்மா, உங்களுக்கு யாருக்கும் பாரம் இல்லாமல் இருக்கும்ல அப்படின்னு நம்ம மயில் ஒரு பக்கம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரடி உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணி வச்சுட்டு தான் மறு வேலை எனக்கு அப்படின்னு பாக்கியம் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நம்ம பாக்கியம் இருந்துட்டு போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கம்மா, என்னோட பொண்ணோட வாழ்க்கையே போச்சு, என்னோட பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கொடுமைப்படுத்தி இப்போது இங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, இப்போது டிவோர்ஸ் நோட்டீஸ் வேறு அனுப்பி வச்சுருக்காங்க, என்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்போது நடுத்தருவில் நின்றுட்டுருக்கு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் தான் என்னோட பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் மேடம் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு நாங்கள் நியாயம் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் யார் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்த உடனே போலீஸ் இருந்துட்டு வீட்டுக்கு ஒரு பக்கமோ கடைக்கு ஒரு பக்கமோ போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரும் மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சுடர் இருந்துட்டு, அக்கா அழுகாதுக்கா, கண்டிப்பாக அம்மா போயிருக்காங்கல்ல, உன்னோட வாழ்க்கை சரியாயிடும், கண்டிப்பாக மாமா வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது மயில் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், அவ்வளோதான், என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னோட வாழ்க்கை இனிமேல் இங்கே தான் இருக்கும், பாரு என்னோட வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பயங்கர அழுகையோடு பேசிக்கிட்டு இருக்கோம். சுடர்ந்துட்டு, அக்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதக்கா, உன்னோட வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் சரியாகும், இப்போ சரியாகலனா கூட மாமாவுக்கு மனசில் இருக்க கஷ்டமெல்லாம் போய் உன் மேலே அன்பு வர காலம் வரும்க்கா, நீ கவலைப்படாமல் இருக்கா, எப்படி வரும், எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிட்ட எப்படி என் மேலே அவருக்கு அன்பு வரும் அப்படின்னு நம்ம மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கோம். இங்கே நம்ம கோமதி வீட்டுக்கு போயிட்டு கோமதி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடைக்கும் போயிட்டு கடையில் இருக்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், எங்களை எதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, உங்கள் மருமகளை நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணுறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா, எதுக்காக நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணுறீங்க, வரதட்சணை கொடுமை பண்ணால் என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் மேடம், இவங்க பொண்ணுக்கிட்ட நாங்கள் வரதட்சணை கொடுமைலாம் பண்ண கிடையாது, இவங்க தான் ஊருப்பட்ட பொய்யை சொல்லி என்னோட பையனுக்கு என் பையன் தலையில் இவங்க பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, எது உண்மையோ அதை மட்டும் சொல்லுங்கம்மா அப்படின்னு போலீஸ் இருந்துட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாண்டி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பொண்டாட்டி சொன்னது தான் உண்மை, ஊருப்பட்ட பொய்யை சொல்லி என்னோட பையன் தலையில உங்கள் பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க, இப்போது அதை மறைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு பொய்யை கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க மேடம், அவங்கள நம்பாதீங்க, அவங்க வீட்டு பக்கம் வேணால் விசாரிச்சு பாருங்கள், என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும், அதாவது வயசு விஷயத்துலேருந்து படிப்பு விஷயத்துலேருந்து குழந்தை விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையுமே பொய், அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய்ன்னு எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, இவங்களை எப்படி
என்னோட வீட்டில் வைக்க முடியும்? தூங்கிட்டு இருக்கும்போது தலையில் கல்லை போட்டாங்கன்னா என்ன மேடம் பண்ண முடியும் எங்களால்? அப்படின்னு நம்ம பாண்டியன் இருந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஐயோ 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 என்னோட பொண்ணு உங்களுக்கு என்னைக்காவது இந்த மாதிரி பண்ணியிருக்காளா? இல்லை உங்களுக்கு மரியாதை கொடுக்காம தான் போயிருக்காளா? நேரத்துக்கு கடைக்கு சாப்பாடு என்ன? ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ அப்படிப்பட்டவ மேலே இப்படி உங்களால் எப்படி அபாண்டமாக பழி சொல்ல முடியுது? இப்படிலாம் பண்ணாதீங்க, அந்த கடவுள் கூட அடுக்காது அப்படின்னு வாய்ஸ் கூசாமல் நம்ம பாக்கியம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மயிலுக்கு சரவணன் கூட வாழ முடியாததை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு எதுக்கு? இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு போய் ரூமை சாத்திக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சுடர் இருந்துட்டு அக்கா ஏன்க்கா என்னக்கா பண்ணுறீங்க? கதவை திறங்கக்கா ஏன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன ரொம்பவே தட்டிக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாரு சுடர், இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் உயிரோடு இருந்த என்ன பிரயோஜனம், இருந்த என்ன பிரயோஜனம், இல்லாமல் இருந்த பிரயோஜனம், இனிமேல் நான் இந்த உலகத்தில் இருக்க விரும்பவே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும், அக்கா ஏன்க்கா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும்க்கா, ப்ளீஸ்க்கா நீ கதவை தரக்கா அப்படின்றாங்க. இங்கே பாரு சுடர், இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் யாருமே இல்லை, நான் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடவை எடுத்து ஃபேனில் போட்டு தூக்கு மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளவோ போராடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பாக்கியம் இருந்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி தான் போலீஸ்கிட்ட கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு பாக்கியத்துக்கு கால் பண்ணவும் பாக்கியம் இருந்துட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. இங்கே பாருடி கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, இங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மாமா ஒரு நிமிஷம் நில்லுமா, நான் பேசுகிறத கொஞ்சம் கேட்டுட்டு போமா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு என்னடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம பாக்கியத்துக்கிட்ட இங்கே பாருங்கம்மா மயிலக்கா உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிச்சு, இனிமேல் நான் உயிரோடவே இருக்கிறதில்லன்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிட்டு வெளியே வரவே மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா, நீ எங்கே இருந்தாலும் இப்போவே வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட பாக்கியத்துக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஐயோ என்னோட பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, என் பொண்ணு போய் ரூமை சாத்திக்கிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கோம். இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு என்னம்மா ஆச்சு, என்னோட பொண்ணு போய் சாகுறன்னு ரொம்ப சாத்திக்கிச்சாங்க, வந்து காப்பாற்றுங்க என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க மேடம், இவங்க நாடகம் ஆடுறாங்க, இவங்க நாடகத்தெல்லாம் நீங்கள் பார்த்ததே கிடையாது, உண்மையாக நடிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மேடம், என்னோட பொண்ணு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கு, அந்த நிலைமையிலையும் இவங்க மனசாட்சி இல்லாமல் எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா மேடம், இவங்களை எப்படி நான் நம்புறது அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு போலீஸ்கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்கம்மா ஒரு பொண்ணு சாக கிடக்குதுன்னு சொல்கிறாங்க, இப்போ கூட அவங்க நடிக்கிறாங்கன்னு தானே சொல்லுவீங்களா, உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம் அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க மேடம், அதனால தான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம், இங்கே பேசி டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க மேடம், என்னோட பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க மேடம் அப்படின்னு நம்ம பாக்கியம் அழுவோம். அதுக்கப்புறம் அதாவது போலீஸு நம்ம பாக்கியம் மாணிக்கம்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்கியத்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. போன உடனே நம்ம சுடர் வந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அக்கா கதவை தரக்கா ப்ளீஸ்க்கா, எதுவும் பண்ணிக்காதக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு வராங்க. வந்த உடனே சுடர் என்னடியாச்சு, என்னோட பொண்ணுக்கு என்னடியாச்சு, மயில் என்னடி இந்த புத்தி கேட்டத்தனமா ஏண்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னோட வாழ்க்கையை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் தானே சொன்னேன், ஏண்டி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிற, கதவை தரடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலோட வாய்ஸ் எதுவுமே கேட்காதனால நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. மேடம் எப்படியாவது என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க மேடம், என் பொண்ணு இப்போ உயிரோடு இருக்காளா இல்லையானே தெரியல மேடம், வாய்ஸே வரமாட்டேங்குது, பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லுவோம். போலீஸ் இருந்துட்டு அந்த கதவை உடைக்கிறாங்க. உடைச்சி உள்ளே போகவும் அப்போ தான் தூக்க மாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே இழுத்துக்கிட்டு இருக்கவும் போலீஸ் போயிட்டு அவங்கள தூக்கி பிடிக்கிறாங்க. தூக்கி பிடிச்சி அந்த தூக்க கயிறுலேருந்து நம்ம மயிலை கழட்டி உட்கார வைக்கிறாங்கம்மா, தண்ணி கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட சொல்லவும், சுடர் அப்படியே குடுன்னு ஓடி போய் தண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து நம்ம மயில்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே மயில் இருந்துட்டு குடிக்கிறாங்க. குடிச்சிட்டோம் இங்கே பாருமா எதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்க, நீ உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் வீட்டில் வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லி அதாவது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானம்மா, எதுக்காகம்மா இப்படி ஒரு தப்பான முடிவெல்லாம் எடுத்திருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் மேடம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே எனக்கு வரதட்சணை கொடுமை எல்லாம் பண்ணலை, நாங்கள் ஏகப்பட்ட ஒரு 3-4 போய் இப்போ சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் அப்பா அம்மா, அதனால தான் மேடம் அவங்க ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க, இனிமேல் என்னை ஏற்றுக்கவே முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க மேடம், என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம அதாவது மயில் இருந்துட்டு எல்லா உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லுவோம். போலீஸ் பயங்கர ஷாக்கு, என்னம்மா உங்களோட பொண்ணு இப்படி சொல்கிறா, நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நாடகம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களையும் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி லாக்கப்பில் போட்டு நான் லாடம் கட்டிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன்.
சொல்லும்போது இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேறு வழியே தெரியல மேடம், அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு நம்ம பாக்கியத்தை உள்ளே போடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சரவணன் வந்துட்டு சீக்கிரமாக மயிலை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.